வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமொழி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே விளாக் தான். இன்றைக்கி வந்து பிரியாவுக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்குது. இன்றைக்கி வந்து செக்கப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவோட அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம். மணி பார்த்திங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டுருக்குறாங்க. பாப்பா பிரியா இல்லை தூங்கிட்டுருக்குறாங்க. பாப்பா பிரியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து காஃபி வைக்கலான்னு வந்திருக்கிறேன். அதான் எழுந்திரிச்சேன். காஃபி வச்சுட்டு சீக்கிரம் அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் நேரமே போகணும். அதனால தான் பழைய பால் இருந்துச்சு, அதை வச்சுருந்தேன். அது என்னடானா பிரித்து போச்சு. அதனால தான் அதை கீழே பார்த்துட்டு கீழே ஊற்றிட்டேன். சரி வாங்க வீடியோ அப்படி கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே வாங்க. பிரியாவுக்கு காஃபி கொடுத்து எழுப்பி விட்டாச்சு. குளிக்க போயிருக்கிறாங்க. தக்காளி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி தக்காளியும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா கிளம்பலாம். ஏன்னா ஒரு 7:30 மணிக்கெலாம் நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. வந்து இன்றைக்கி ஒரு செக்கப் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. நேரமே போகணும். பாப்பா ஸ்கூலுக்கும் கிளப்பி விடணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக என்ன சமைக்க முடியுமோ சமைச்சிட்டு பிரியாவை குளிக்கிறதுக்கு அனுப்பியாச்சு. அதை செஞ்சுக்கலான்னு சொல்லி கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறா. அது வேண்டாங்கிறா. பாப்பா தூங்குறாங்க. பாப்பா வெளியே விடணும். குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கையோடு தாளிச்சு விட்டேன். சாப்பாடு தக்காளி சாப்பாடு, கோவக்காய் பொரியல் ஆகிக்கிட்டு இருக்கு. பாப்பாவையும் குளிக்க வச்சாச்சு. மணி 7:30 நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தலையில் சீவிட்டு கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். மாமா பாப்பாவுக்கு தலையை சீவி விட்டு குளிச்சுட்டாங்கன்னா கிளம்பலாம். ரெடி ஆயாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸா கூட இருந்து எடுத்தால இருந்து அங்கே இருக்கு வரு. ஸ்நாக்ஸ் நேரத்து திங்கவே இல்லை நேத்தா. பார்த்தீங்கன்னா எல்லாமே சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. பாப்பா சாப்பிட்டாங்கன்னா சரி. மணி பாவம் 8 ஆயிடுச்சு. 8:30 அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு போனால் சத்தம் போடுவாங்க தானே. என்ன சாப்பிட பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு. இது என்னது? கோவக்காய் பொரியல், தக்காளி சாப்பாடு. தோலை உரிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. சரி மணி 8 தான் ஆகுது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். பாப்பாவும் கரெக்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேகம். மற்ற நாள்லாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக முன்னாடி தான் போய் ஆகணும். அதனால தான் ரொம்ப லேட் ஆயிரும் இல்லையா? அதனால தாங்க. அடா ஆமாவா, பிள்ளையும் 4 மணிக்கு கூப்பிட வர வரணுமா? ஆமாம். சரி போகலாமா? நாங்கள் போகலாம். பிரியாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சூடாக இருக்க மாட்டேங்க. மூஞ்சி பண்ணுவாங்க. அதான் ஆற்றுன்னு அது ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். டீ வைக்காது கப்பு நிறையா வச்சடிக்கிறா. அப்படியெல்லாம் பண்ணாத. ஏய் நீ பண்ணுறத பார்த்தா பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கம்மி பண்ணியிருக்கலாம். தண்ணி கம்மி பண்ணியிருந்தேன்னு கோவிந்தா சூடாக போட்டாங்க. கோவிந்தா அதனால நீ குடிச்சாகணுங்கிற கட்டாயம். குடிச்சிரு. நடந்துக்கிட்டே குடி. எந்திரிச்சுக்க. உட்காந்து குடிக்காத, நடந்துட்டு குடி. நான் எந்திரிச்சு குடிச்சிடலாம். பிரியா குடிச்சிட்டியா? பூஸ்ட்டு நடையா நடந்து குடின்னு குடிச்சு முடிச்சிட்டா. பின்னாடி ஆள் இருந்தாங்க. இல்லைன்னா இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்.
எதிர்த்து நட இல்லைண்ணா நட நட பிரியா நட உட்கார முடியாது நட நிறையா குடிச்சிருக்க நட குடிச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் மல்லிகைப்பூ வாங்கலான்ட்டு வந்தேன். பூ வேணும் அதான் சரி பூ வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. மற்ற டெஸ்ட்டில் எடுத்தாச்சா இது படுத்துட்டாங்க. தலை சுற்றுதாம்மா பிபி லோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஊருக்கு ஒன்று ஆகிட்டு வா பிபி லோவில் இருக்காம்மா. அது வெளியில் வந்து அப்படி இதில் படுத்துக்கிட்டாங்க. குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க போகிறோம். நல்ல தூக்கமா மணி 1 ஆயிடுச்சு. பிரியாவுக்கு சாப்பாடு டைம் விட்டாங்க. என்னது பீட்ரூட்டு கொள்ளு முட்டை தட்டைப்பயிறு குழம்பு. ஒரே ஜாலி தான். ஒரே ஜாலி. எனக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு என்ன காலையிலேருந்து சாப்பிட தெரியுமா? அதனால தான் நான் அது சாப்பிட்டு பாரு. ஓகேனா அப்போ சாப்பிட்டுருங்க. சரி ஓகே நல்லா இருக்காம்மா. அப்போ நீ சாப்பிட்றேன் விட்டேன். ஃப்ரீயாக போய் கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தயிர் மோர் இப்படிலாம் கொடுத்தா ஜம்முன்னு இருக்கும். இப்படி வீட்டில் செஞ்சுருக்கே வேண்டாம் அவ்வளோ அவசரமாக. பிள்ளைக்கு எனக்கு நான் அப்படியே நினச்சேன். சரி மதிய சாப்பாடு நம்மளுக்கு எப்படி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். கிடச்சிருச்சு. காலையிலேருந்து சாப்பிடல. இப்படியே மீசியில் வெள்ளையாயிடுது. என்ன இது இளநரை 17 வயசு ஒரு வயசா? 17. எறும்பு காலரில் எறும்பு தட்டி விடு மேலே போகுது. உடனே பின்னாடி போயிடுச்சா? முடிஞ்சு மணி பார்த்தா 2 1:30 மணி 2 மணிக்கு முடிஞ்சு. நோட் எழுதுறது லேட்டுன்னு வந்திருப்பான். இல்லை எப்போயே முடிஞ்சு நோட் எழுதுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து. சரி வாங்க 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சு. அடுத்து இன்னொரு வேலை இருக்குது அங்கே அப்படியே போகலாம் வாங்க. செக்கப் போயிட்டு வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. எத்தனை மணிக்கு 2-3 மணிக்கு எதுமா வந்தோம். வந்துட்டு அப்புறம் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போய் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணியாச்சு. டெஸ்ட்டில் என்ன சொன்னாங்க. இப்போ வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தனால வந்து இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்காமல் லேட் பண்ணிட்டாங்க. சொல்லலை குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து முன்னாடி வந்து நம்ம செக்கப் போனப்போ நீங்கள் அடுத்த டைம் வரும்போது குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லலை. அதனால நான் அதை குடிக்கலை. அப்புறம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காகவே மெயின் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காகவே வர சொல்லியிருந்தாங்க. அதுதான் எடுத்தாங்க. அப்புறம் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்துட்டு அது வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க திருப்பியும் நெக்ஸ்ட் மந்த்தா. மாசம் ஸ்கேன் சொன்னாங்க. அப்பெல்லாம் பாப்பாக்கு ஒரே ஸ்கேன் தான் எடுத்த மாதிரி இருக்குது. இப்போ அனாமலை ஸ்கேன் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனே எடுக்கல. உள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே பார்த்துக்குவாங்க. ஸ்கேன் அந்த இது இருக்கும் இல்லைங்களா நார்மலாக அந்த ரிப்போர்ட் வராமல் நார்மல் ஸ்கேன் இருக்கு இல்லைங்களா அதுலேயே பார்த்துக்குவாங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஸ்கேனு இந்த இப்போ சமீபமாக யாராவது வந்து டெலிவரி ஆகிருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்களேன், எதுக்கு இத்தனை ஸ்கேன்? தெரியல, பயமும் இல்லை. டாக்டருக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஸ்கேனுக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துட்டு கரெக்டாக அதுலேருந்து ஒரு நாள் கழிச்சே வந்து உடனே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன கிழமைன்னு தெரியாமல் எப்படி போய் பார்ப்ப? தெரியல, ஒரு நாள் கழிச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போய்க்கிங்க. அப்போ வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கேருந்து அதாவது ஒரு மாதத்தில் ஒரு டைம் தானே வர சொல்கிறாங்க. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு
நம்ம ரத்தை ஏற்றி வச்சுருப்போம். அதை இதையும் அதுவே சாப்பிட்டு 2 பாயிண்ட். நம்மளால சாப்பிடவே முடியலை அப்படின்னாலுமே கஷ்டப்பட்டு அதை இதையும் சாப்பிட்டு ஏற்றி வச்சிருக்கோம். ஒவ்வொரு தடவை போகும்போது பிளட் டெஸ்ட்டுன்னு அவங்களே இருக்கிற 2 பாயிண்ட் எடுத்துடுறாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கும்னு நான் கேட்குறேன். ஏறாது, அப்படியே தான் இருக்கும். பிளட் டெஸ்ட் இன்னும் எடுக்கல, அடுத்த மாதம் தான் இப்போ எடுப்பாங்க. இங்க எடுத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு, ஏன் அப்படின்னே தெரியல. வீடியோவே எடுக்கவே முடியல, சுத்தமா முடியல. ரொம்ப டயர்ட். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த எப்படி எனக்கு சொல்றது அப்படின்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருக்கு. பாப்பாக்கு எந்த அளவுக்கு நான் சுறுசுறுப்பா இருந்தேனோ அந்த அளவுக்கு இது நானா எனக்கே என்னை பிடிக்காம போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த நாள் தான். ஏன் அப்படின்னா எந்த வேலையுமே என்னால் சுறுசுறுப்பாக செய்ய முடியல. என்னால் முடியல அவ்வளோதான். காலையில் எழுந்திரிக்கிறேன், பல்லு விளக்குறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், படுத்து தூங்கிடுறேன். இதைத்தான் தூக்கமே வரலனாலும் சும்மாவது படுத்துடுறேன். ஏன் அப்படின்னு தெரியல, என்னால் எனர்ஜியாகவே இருக்கு. 7 மாசத்துலேருந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நீ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெருமானமாக சொல்லி வச்சிருக்கேன், நான் தான் வந்து துணியெல்லாம் துவைப்பேன். துவைக்கணும், வேறு வழியில் அப்புறம் நம்ம தான் செஞ்சாகணும். இல்லை அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு. சரி ஓகேங்க, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. மெயின் ஸ்கேன் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த நாளே வந்து பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு இப்போ என்னமோ புதுசாக கால் வேறு வீங்குது, கால் வலிக்குது. பாப்பாக்கெல்லாம் இது இல்லை, பட் ஆனால் கால் வேறு வலி ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. சொல்லிட்டோம், டாக்டர்கிட்ட சொல்லிட்டோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, மேக்ஸிமம் வர்றது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான், ரொம்ப வீங்கலை இல்லை அப்படின்னாங்க. ரொம்பலாம் வீங்கலை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் அடுத்து வேறு என்ன எடுத்தாங்கன்னா வேறு நேரமாக தலை சுத்தல் வேறு வந்துருச்சு மேடத்துக்கு. இப்போ இந்த லோ ப்ரெஷர், எனக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. அதுவும் கேட்டாங்க எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 60 இல்லையா? எது ப்ரெஷர் யாருக்கு? இதுதான் பிபி தானே? பிபி கரெக்டாக தான் இருக்குது. இதான் இப்போ பார்த்தது. ஆமாம், இதான் போன மாதம் அதான் இருந்திருக்குது. மாதம் அதான் இருந்திருக்குது. அப்படியே உனக்கு தலை சுத்துச்சு. அவங்க கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கம்மியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இந்த 4 நாளாகவே தலை சுத்தலும் ரொம்ப இருக்குது. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது வயிற்றுக்குள்ளே. என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலை. இனி ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. போன மாதம் வந்து 1 பாயிண்ட் கம்மியாக இருந்தது, இனி இந்த மாதம் வந்து ப்ளட் டெஸ்ட்டே இந்த மாதத்துலேயே ஸ்டார்டிங்கில் 3ஆம் தேதி பார்த்துருக்கோம். 3ஆம் தேதி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 24ஆம் தேதி பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து அவங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கல. இனி அடுத்த மாதம் எடுக்கும்போது தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம் ப்ளட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருக்குது. நான் சொல்கிற வரைக்கும் தான் சொல்ல முடியும். அப்போ நான் கரைச்சி வாயிலே ஊற்ற முடியும். நம்ம தான் நமக்கு தேவைக்கு நம்ம தான் சாப்பிடணும். சரி ஓகேங்க, இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சி எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்காது. ஏன்னு தெரியல, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊரடங்கு இந்த இதே சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற மைண்ட் ப்ரெஷரு. புக் பண்ண சிலிண்டர் இன்னும் வரல, அது ஒரு மைண்ட் ப்ரெஷரு. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம இப்போ வளகாப்பு இந்த ஒரு இது போய்கிட்டு இருக்கு. வீடு ஷிஃப்ட் பண்ணுறது மொத்தமாக போட்டு ப்ரெஷர் பண்ணுறதுனால எங்களுக்கு நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. என்னன்னு எங்களாலே புரிஞ்சுக்க முடியல. அடுத்தடுத்த விளாகில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் விளாகாகவே கொடுக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 மந்த் ஆயிடுச்சான்னு வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். 7 மந்த் ஆகலை, 6 மந்த் முடிகிற கடைசி இன்னும் ஒரு வாரம் இருக்குது. 7 மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு டேட்டு அது எல்லாமே கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் விளாகில் கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, பாய், டாடா, see you. ஓகே, புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுத்துருங்க. பாய்.